வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அண்ட் கியூயிங் தியரியில் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்க, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான ஜென்ரல் ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இன்னைக்கு கிளாஸ்லேருந்து ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம், கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, நம்ம ஆன்சர்ஸ் எப்படி எழுதுறதுங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மாடல் பாருங்கள். இன் எ கிவன் MM1 queuing system, the average arrivals is 4 customers per minute and row equivalent to 0.7. What is mean number of customers in the system? Mean number of customers in the queue. Probability that the server is ideal. Mean waiting time WS in the system. Mean waiting time WQ in the queue. இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. 5 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின் நம்ம பார்ட் பிலையும் எதிர்பார்க்கலாம், பார்ட் சிலையும் எதிர்பார்க்கலாம். கொஷின் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இது MM1 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ மாடல் 1லேயே எடுத்துக்கலாம். நம்ம கியூயிங் சிஸ்டத்தில் கொடுத்துருக்காங்க. அரைவல் இஸ் 4 கஸ்டமர்ஸ். ஸோ அரைவலோட ரேட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு 4ன்னு பர் மினிட்க்கு இவ்வளோ பேர். ரோ ஈக்குவலன்ட் டு 0.7 இந்த டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. நமக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? mean number of customers in the system. So mean number of customers in the system னு கேட்டாங்கன்னா நமக்கு என்னன்னு தெரியும், என்ன கேட்டிருக்காங்க, LS வேல்யூ கால்குலேட் பண்ணணும். mean number of customers in the queueங்கிறப்ப LQ. probability that the server is idealனா என்ன அர்த்தம், எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கணும், யார் ஒருத்தரும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னா P0, அதோட வேல்யூ வந்து P0 கோட் பண்ணும். மீன் வெயிட்டிங் டைம் WS அவங்களே கொட்டேஷன் கொடுத்துட்டாங்க. WS இந்த சிஸ்டம், வெயிட்டிங் சிஸ்டம் அப்படின்னா WS, வெயிட்டிங் கியூ அப்படி கொடுத்தாங்கன்னா WQ, மீன் ஆவரேஜ் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா L, அண்ட் சிஸ்டம் பேஸ்டாக கொடுத்தாங்கன்னா LS, கியூ பேஸ்டாக கொடுத்தாங்கன்னா LQ. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இந்த நோட்டேஷன்ஸ் தெரிஞ்சிட்டா போதும். அண்ட் ஃபார்முலாஸ் நம்ம ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். ஃபார்முலாவை கரெக்டாக எழுதி டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், வி கேட் தி ஆன்சர். இப்போ நமக்கு கிவன் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அரைவல்னாலே லேம்டான்னு எடுத்துக்கலாம். அண்ட் ரோ வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர வேறு எதுவுமே கொடுக்கல. நம்ம ஒவ்வொரு டேட்டாவாக ஃபாலோ பண்ணலாம். அண்ட் நமக்கு 5 சப்டிவிஷனில் கொஷின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஆன்சர் பார்க்கலாம். சொல்யூஷன் கிவன் MM1 இன்ஃபினிட்டி FCFSல தான் நம்ம இருக்கணும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் நம்ம எடுக்க முடியும். இன்ஃபினிட்டி ஓப்பனில் இருக்கும். நமக்கு கஸ்டமர் ஒருத்தர் தான். அண்ட் இதெல்லாம் அரைவல் அண்ட் சர்வீஸ் ரேட் பேஸ்டாக நம்ம கோட் பண்ணுறது. அடுத்து நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டா அரைவல் கொடுத்ததுனால லாம்டா ஈக்குவல் டு 4 அண்ட் ரோவோட வேல்யூ டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டேட்டா வேணும், அரைவல் ரேட் சர்வீஸ் ரேட்னு தேவை. சர்வீஸ் ரேட்டை மியூன்னு கோட் பண்ணுவோம். மியூவோட டேட்டா இந்த ப்ராப்ளத்தில் டேரெக்டாக கொடுக்கல. சில ப்ராப்ளத்தில் லாம்டா அண்ட் மியூ டேரெக்டாகவே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் ரோ வேல்யூ கொடுத்தாங்கன்னா நமக்கு இந்த கண்டிஷன் தெரியணும், ரோ ஈக்குவலன்ட் டு லாம்டா பை மியூ விச் இஸ் ஈக்குவலன்ட் டு 0.7. இப்போ மியூ இந்த சைடு எடுத்துட்டா லாம்டா பை ரோ கிராஸில் கொண்டு போயிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அப்போ 40/7 வருது. ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் மியூ வேல்யூ. நமக்கு மியூ தான் தேவை. நமக்கு கண்டிஷன்ஸ் எழுதும் போது லாம்டா மியூ தான் எல்லா ஃபார்முலாலையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. எப்பயுமே நமக்கு லாம்டா அண்ட் மியூ வேல்யூ தேவைப்படும். சப்டிவிஷன் 1 நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, மீன் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த சிஸ்டம். ஸோ சிஸ்டம் மீன் அப்படி கொடுத்தாலே LSஓட ஃபார்முலா மாடல் 1 பொறுத்தவரை லாம்டா பை மியூ மைனஸ் லாம்டா பை மியூ மைனஸ் லாம்டா. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மாடல் 1 ப்ராப்ளம்ஸ் ஒரு 6 to 7 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் பார்த்தா மாதிரி ஆகும். ஃபார்முலாஸும் உங்களுக்கு எழுத கரெக்டாக ஓகே எல்எஸ்ஸா அப்போ லாம்டா தான் ஃபஸ்ட்டு இருக்கணும், மியூ மைனஸ் லாம்டா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். மக்கப் பண்ணணும் இல்லை காம்ப்ளிகேட்டடாக இருக்குமா அப்படியெல்லாம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தா அந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு லாம்டாவோட வேல்யூ 4, மியூவோட வேல்யூ 40/7 கால்குலேட் பண்ணது மைனஸ் லாம்டா 4. இது நீங்கள் கேல்குலேட்டர்லேயே செக் பண்ணிக்கலாம். இல்லை நான் எல்சிஎம் எடுத்தேன், ஏன்னா நமக்கு பாயிண்டில் தான் ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ 4/40/7 என்னன்னு பார்த்துட்டு -4 சப்ஸ்டியூட் பண்ணாலும் போதும். அப்படி இல்லை நம்ம நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி எல்சிஎம் எடுத்து ரெடியூஸ் பண்ணாலும் வி கேட் ஆன்சர் 2.33. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மீன் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஸோ இந்த மாதிரி டேட்டா கேட்குறப்ப பாயிண்டில் நம்மளால் எழுத முடியாது. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூவாக 2.3 <5 தான் இருக்குது. அப்போ 2 கஸ்டமர்ஸ்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்.
செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, மீன் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த கியூ. ஸோ மீன் ஆவரேஜ்னு கொடுத்தாலே எல்லில் கோட் பண்ணணும். கியூன்னு கொடுத்ததுனால எல்கியூ. எல்கியூவோட வேல்யூ ரோ இன்ட்டு எல்எஸ். அப்போ ரோவோட வேல்யூ அவங்க தான் கொஷினில் கொடுத்துட்டாங்களே டேரெக்டாக 0.7. ஸோ அந்த டேட்டாவை எடுத்துக்கலாம். 0.7 இன்ட்டு எல்எஸ் வேல்யூ இப்போ நம்ம பார்த்த வேல்யூ அப்ராக்சிமேட் வேல்யூவே இங்கே கோட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ஆன்சருக்கு மட்டும் ஃபுல் வேல்யூவாக நம்ம எழுதுனா நல்லது. 2.33 ஈக்குவலன் டு 1.631. இது மோர் தென் 5 இருக்கிறதுனால இட்ஸ் அப்ராக்சிமேட் டு 2 கஸ்டமர்ஸ். அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து ப்ராபபிலிட்டி தேர்ட் த சர்வர் இஸ் ஐடியல். தேர்ட் சப்டிவிஷன் நமக்கு கேட்டது ஐடியலாக இருக்கணும். ஐடியல்னா ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும், அந்த இடத்துல யாருமே இருக்கக்கூடாது, எம்டி ஸ்பேஸாக மாறணுங்கிறது தான் நம்ம கோட் பண்ண முடியும். ஸோ P0 ஈக்குவல் டு 1 மைனஸ் ரோ. ரோவோட வேல்யூ சில இடங்களில் நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஷினில் டேரெக்டாக கொடுத்தாங்கன்னா எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு ஃபஸ்ட்டே ஃபார்முலா தெரியும், ரோ ஈக்குவல் டு லாம்டா பை மியூ. ஸோ லாம்டாவோட வேல்யூ நமக்கு கொடுத்துருப்பாங்க அரைவல் ரேட்டு, மியூவோட வேல்யூ சர்வீஸ் ரேட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை பொறுத்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு டேரெக்டாக கொடுத்ததுனால ரோவோட வேல்யூ டேரெக்டாக எடுத்துக்கோங்க 0.7. ஸோ ரெடியூஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வந்திருக்கலாம் 0.3. இதெல்லாம் மாற்ற தேவையில்லை. கஸ்டமர்ஸ் கேட்டால் மட்டும்தான் நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூவாக ஃபுல் வேல்யூவாக மாற்றணும். இது ப்ராபபிலிட்டி ஆஃப் சர்வர் இஸ் ஐடியல். ஐடியலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன தான் கேட்டிருக்காங்க 0.3. திஸ் இஸ் அவர் தேர்ட் சப்டிவிஷன் ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க, மீன் வெயிட்டிங் டைம் WS in the system. ஸோ வெயிட்டிங் டைம் கேட்டிருக்காங்க, WSல கேட்டிருக்காங்க. அப்போ WS ஈக்குவல் டு LS பை லாம்டா. LS வேல்யூ என்னது, நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்த வேல்யூ. லாம்டா நமக்கு ஆல்ரெடி தெரியும், இதை நீங்கள் கேல்குலேட்டர்லேயே செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெயிட்டிங் டைம் இப்படிலாம் இருந்ததுன்னா மினிட்ஸில் நீங்கள் கோட் பண்ணுறது. நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்றபடி கோட் பண்ணிக்கோங்க. பர் மினிட்ஸில் நமக்கு கொஷினில் கொடுத்ததுனால நம்ம எடுக்கிற டேட்டாவும் மினிட்ஸில் எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு டேட்டா பர் செகண்ட்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இங்கே கோட் பண்ணுறதும் அந்த யூனிட்டில் இருந்ததுன்னா நல்லது. Last subdivision, mean waiting time WQ in the queue. So waiting time and queue அப்போ WQ. இந்த நோட்டேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். WQயோட ஃபார்முலா LQ by lambda. WSஆ அப்போ S பேஸ்டாக பார்க்கணும் lambda. இங்கே Qவா Q பேஸ்டாக ஆல்ரெடி பார்த்த டேட்டா டிவைடட் பை lambda. அரைவல் ரேட்டை பொறுத்து பார்க்கணும். அப்போ 1.631 டிவைடட் பை 4. ஸோ our answer is 0.41 minutes. ரொம்ப சிம்பிள். WSWQ கேல்குலேஷன் தேவைன்னா LSLQ கரெக்டாக எழுதியிருந்துருக்கணும். ஸோ LS அண்ட் LQவோட வேல்யூ நம்ம சப்டிவிஷன்ஸ் 1, 2லே பார்த்தோம். அப்போ நம்ம 1, 2 கரெக்டாக எழுதினால் மட்டும்தான் WS அண்ட் WQ வேல்யூ கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட்லேருந்தே கரெக்டாக எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு கேல்குலேஷன் ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ கியூயிங் சிஸ்டம் த ஆவரேஜ் அரைவல்ஸ் கொடுத்து டேட்டா கொடுத்து 5 சப்டிவிஷன்ஸ் ஆஃப் கொஷின் கேட்டாங்க. மாடல் 1ல் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், லைன் பை லைன் எழுதுங்க, ஃபார்முலாஸ்லாம் கரெக்டாக எழுதுங்க. ஃபார்முலாஸ் எழுதும் போது கிவன் டேட்டா ஃபஸ்ட்டு கரெக்டாக எடுத்து எழுதிக்கோங்க. நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி டேட்டா டேரெக்டாக இருக்குது இன்டெரக்டாக இருக்குதுன்னு கேல்குலேட் பண்ணிக்கோங்க. சப்டிவிஷன் வைஸ் ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நீங்கள் நம்ம வீடியோவில் ஹைலைட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ராப்ளம்ஸ் இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்ளம் டைரெக்டாக கொடுக்கலாம். ஒருவேளை கொடுக்கலன்னா நிறைய ப்ராப்ளம் இந்த மாடல் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த டேட்டாலாம் நமக்கு எடுத்து எழுத தெரியணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapazhai@gmail.com நம்ம சேனல் மெயில் ஐடிக்கு அனுப்புங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.